யார் இந்த மகேஷ்குமார் அகர்வால்? தமிழக டிஜிபியின் பின்புலம் என்ன? தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியா மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இவரோட பின்புலம் பற்றி சற்று சுருக்கமா பார்க்கலாம். தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருந்த சங்கர் ஜிவால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 31 ஓய்வு பெற்றாரு. அவர் ஓய்வு பெறுவதற்கு 3 மாசங்களுக்கு முன்னாடியே அடுத்த தகுதி வாய்ந்த டிஜிபிகளோட பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு மாநில அரசு அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஆனா அப்படி நடைபெறாம ஜூனியரான வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியா தமிழக அரசு நியமிச்சது. இதற்கு இடையில தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடந்தப்போ சந்தீப் ராய் ரத்தோர சட்டம் ஒழுங்கு டிஜிபியா தேர்தல் ஆணையம் நியமிச்சது. இப்போ தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிற நிலையில தமிழகத்துல புதிய டிஜிபி நியமனம் தொடர்பா மத்திய பணியாளர் தேர்வாணைய ஆலோசனை கூட்டம் சமீபத்துல டெல்லியில நடந்துச்சு. இதுல தமிழக தலைமை செயலாளர் சாய்குமார், உள்துறை செயலர் மணிவாசன் உள்ளிட்டோரும் பங்கு பெற்றிருந்தாங்க. இதுல டிஜிபிக்களான ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் பட்டியலுக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒப்புதல் வழங்கி தமிழக அரசுக்கு அவங்களோட பெயரையும் பரிந்துரை செய்திருந்தது. இந்த நிலையில தான் தமிழகத்துல புதிய டிஜிபியா மகேஷ்குமார் அகர்வால் தமிழக அரசால நியமிக்கப்பட்டிருக்காரு. கடந்த 1994 ஆண்டு தமிழக பேட்ச் IPS அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் பஞ்சாப் மாநிலம் பதிந்தா பகுதியை சேர்ந்தவர். சட்டம் பயின்றவரான இவரு 22 வயதிலேயே IPS அதிகாரியானாரு. தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், பஞ்சாப் மொழிகள்ல சரளமா பேசக்கூடியவர். தேனி, தூத்துக்குடி மாவட்டங்களோட SP, சென்னை பூக்கடை துணை ஆணையர், சென்னை போக்குவரத்து காவல் தெற்கு துணை ஆணையர் அப்படிங்கிற பொறுப்புகளையும் வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 7 ஆண்டுகள் CBI அதிகாரியா பஞ்சாப், ஹரியானா, ஜம்மு காஷ்மீர்ல பணியாற்றியிருக்காரு. தொடர்ந்து ஐஜியா பதவி உயர்வு பெற்று தமிழகம் திரும்பி CBCID ஐஜியா பதவியும் வகிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் மதுரையோட காவல் ஆணையராகவும் ஆனாரு. மீண்டும் CBCID ஐஜியும் ஆனாரு. அதுக்கப்புறம் சென்னை தெற்கு கூடுதல் ஆணையராகவும் பொறுப்பேற்றாரு. தொடர்ந்து செயலாக்க பிரிவு ADGPயா இருந்த மகேஷ்குமார் 2020 ஆண்டுல சென்னை காவல் ஆணையரா பொறுப்பேற்றாரு. அதுக்கப்புறமா மதுவிலக்கு அமலாக்க பிரிவு CID கூடுதல் டிஜிபியா இருந்தாரு. அதுக்கப்புறமா அயல் பணியாக டெல்லி சென்ற அவரு இப்போ தமிழக டிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்காரு. சிறந்த பணிகளுக்கான குடியரசுத் தலைவர் பதக்கத்தையும் பொது சேவையில சிறந்து விளங்கியதற்காக முதல்வர் பதக்கத்தையும் வென்ற இவரு CBI, CBCID உள்ளிட்ட புலனாய்வு அமைப்புகளிலுமே திறம்பட செயலாற்றியவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.